கதையோட ஆரம்பத்துல முதலைகள்லாம் வசிக்கிற ஒரு சதுப்பு நில பகுதி, ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதியில ஒரு குடிசை ஒண்ணு போட்டு குடிசை தொழிலா அங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போதைப் பொருட்கள்லாம் தயாரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவங்கள லாக் பண்றாங்க. மரியாதையா கையை தூக்குங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். இவனுங்களும் அந்த பேகை கீழே போட்டுட்டு அப்படியே சரணடைகிற மாதிரி எல்லாம் தெரியும். ஆனா போலீஸ் லைட்டா கவனம் சுதரும் போது 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிடுறானுங்க. போலீஸும் லேஸ்ல விடுற மாதிரி தெரியல. பேக்கப் டீம் கிட்ட சொல்லி இவங்களை தேடி வரும்போது அதுல ஒருத்தர் எஸ்கேப் ஆயிரும். ஆனா ஒரு வயசான சொட்டை மட்டும் ஒரு பாக்கெட் கீழே விழுந்துருச்சுன்னு அதை எடுக்க பார்த்தா அதுக்குள்ள போலீஸ் நல்லா மாட்டிக்குவான். இன்னொருத்தனும் இந்த வழியா தான் போனான். அவனே போய் பிடிங்க என்ன இன்னொரு ஆபீசர் அனுப்பி வைக்க அவரும் போய் கன் பாயிண்ட்ல பிடிச்சிருவாரு. அப்ப அவனோட பேக்ல இருந்து ஒரு மெத்து பாக்கெட் மட்டும் தண்ணிக்குள்ள விழுந்துருமா. அத அந்த தண்ணியில இருக்கிற ஒரு முதல் அப்படியே லபக்குன்னு முழிங்க. ஆபீசர் கன் பாயிண்ட்ல வச்சிருக்கிறங்காட்டி பெருசா அவர்கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டான்னு அவன் சரண்டர் ஆகுற மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே போதையான முதல்ல பயங்கர அக்ரெசிவா அப்படியே அந்த ஆளை பிடிச்சி கவ்வி தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிடும். இன்னொரு போலீஸ் அந்த சொட்டைய புடிச்சு செஞ்சிருப்பாங்கல்ல, இது உன்னோட மெயின் இடம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும், அதனால ஒழுங்கா உங்களோட மெயின் லேப் எங்க இருக்குதுடான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ திடீர்னு இன்னொரு முதல்ல வந்து அந்த போலீஸ்காரரையும் சாப்பிட்டுரும். ஆஹா கடவுள் நம்மளுக்கு உதவி பண்ணிருக்காருன்னு அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும்போது கையில வச்சிருந்த பாக்கெட்டை சிலது கீழே போட்டு போக அதை இன்னும் சில முதலைகள் வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கிற எல்லா முதலையும் போதையாக அப்படியே சீன் கட் பண்ண. இந்த விஷயம் யாருக்கும் தெரியாம இருக்குது அப்படிலாம் கிடையாது. ஊரோட மேயருக்கே விஷயம் தெரிய வந்து 2 முதல்ல பிடிக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓகே இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் இனிமேல் வர போறாங்க, போதை மருந்தெல்லாம் சாப்பிட்டு அந்த முதலைங்க ஒரு மாதிரி வித்தியாசமா உருமாறி கிடக்குது, ஆகையால் பார்த்து பக்குவமா எல்லாத்தையும் முடிச்சு கொடுங்க, வேணும்னா இன்னும் 4-5 காசு சேர்த்து கூட கொடுக்குறேன் அப்படின்னு 2 பேரை ஹையர் பண்ணியிருக்கேன். அப்போ அப்படியே இன்னொரு பக்கம் இந்த ஊரோட ஷெரீஃப் ஒருத்தர் அவரோட பையனோட வரவுக்காக ஓரமா காத்திருந்திருக்காரு. அந்த போட்ல இருந்து ஒரு பிளாக் ஒருத்தர் இறங்குறாருல, அவரும் ஒரு ஆபீசர் அண்ட் அவரு தான் இந்த ஷெரீஃபோட பையனும் கூட. அவரு தான் நம்ம கதையோட ஹீரோவும். பிளஸ் ஆக்சுவலி நம்ம ஹீரோ எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கானா இந்த முதலையெல்லாம் பிடிக்கணும் அதுக்காக கிடையாது. இந்த ஊர்ல இந்த ட்ரக் படலைங்கெல்லாம் நடக்குதுல்ல, இந்த ட்ரக் எல்லாம் தயாரிக்கிறது, அதுக்காக தான் அதை ரிலேட்டடா இன்வெஸ்டிகேட் பண்ண தான் வந்திருக்கான். ஸோ இதை பத்திலாம் அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது தான் இந்த முதலைங்க இந்த ட்ரக் எல்லாம் குடிச்சிட்டு இந்த ட்ரக் எல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி பயங்கர அக்ரஸிவா மாறிட்டு சுத்திட்டு இருக்குதுன்னு சொல்லக்குள்ள, ஓகே சுத்திட்டு இருக்கு அப்படின்னா வெளியூர்ல இருந்து யாரையாவது கூட்டிட்டு வந்து அதை ஈஸியா போட்டு தள்ள வேண்டியதானு ஹீரோ சொல்லும் போது, இல்ல அதுதான் ஒரு பிரச்சனை, ஊரோட மேயர் இன்னும் கொஞ்ச நாள்ல டூரிசம் வந்து இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது, ஆகையால் இதை பத்தின நியூஸ் இது வெளியில ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா டூரிசம் ஆஃப் ஆயிரும், அதுக்கப்புறம் ஊருக்கு வரவு எதுவும் இருக்காது, அதனால அமைதியா லோக்கல் ஆளுங்களை வச்சு முடிச்சிடலாம் தான் பாக்குறாருன்னு சொல்லி பேசிட்டு 2 பேரும் முதல்ல அந்த ஊர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்கும் அங்கதான் போறாங்களா. அங்க போய் பார்த்தா அந்த ஊரோட மேயர் இருப்பான். அப்புறம் என்ன தலா பண்றேன்னு நம்ம ஹீரோ அந்த மேயர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கிறாருல, சோ அவரு சொல்லி ஒரு தாடிகாரம் பார்த்தா அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போயிட்டு அந்த முதலைகள் எங்க இருக்குதுன்னு சொல்லி அந்த முதலைகளை ட்ராக் பண்ணிட்டு இருக்கிறான். ஒரு ட்ரோன் எல்லாம் அனுப்பி ஓகே அது தண்ணி இல்ல இதோ இந்த இடத்துல இந்த திசையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் கால் பண்ணி விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணும்போது, அப்போ டக்குன்னு அந்த முதல்ல தண்ணிக்கு மேல பறந்துட்டு இருந்த அந்த ட்ரோனை அப்படியே கவியிருது. ஆஹா விட்டா அது நம்ம பக்கம் தான் வரும் போலேன்னு இந்த தாடிக்காரரும் அவரோட பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு இருக்க. அந்த முதல்ல என்னன்னா மின்னல் வேகத்துல நேரம் ஒரு அட்டாக் பண்றதுக்காக வர, இவரும் தப்பிக்கிறதுக்காக கையில ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் உரிச்சு கொண்டு வந்திருப்பாரு போல, அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவாரு. இந்த விஷயத்த ஹீரோவோட அப்பாவுக்கும் இன்ஃபார்ம் பண்ணும்போது, செத்துக்கு இது தொலைஞ்சிடாத உயிரோட வாடான்னு சொல்லி கட் பண்றாரா. அதே நேரத்துல கடைக்குள்ள நம்ம ஹீரோ ஆனா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பார் டெண்டர் பொண்ணு ஒருத்தர் இருப்பா. நம்ம ஹீரோவும் இந்த ஊர்ல தானே வளர்ந்தவன், சோ அதனால ஆனாவை ஏற்கனவே தெரியும், இருந்தாலும் 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு சொல்லிக்காத ஒரு காதல் ஓடுது போல, அதனால பயங்கர ஆக்கோட 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அப்போ ஆனாவோட அப்பா கிச்சன்ல இருந்து வந்துட்டு, டே குட்டி பையா எங்கடா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குன்னு நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு இருப்பாப்ல. அப்புறம் பையா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுலன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோட அப்பா உள்ள வராரு. அப்புறம் ஷெரீஃப் நீங்க தான் ஹீரோ வர வச்சிங்களா அப்படின்ட்டு ஷெரீஃப் கூட பேசும்போது தான், நேத்து ஒரு ஆபீசர் அந்த முதலையால பாதிக்கப்பட்டிருந்திருப்பார்ல, கடி வாங்கியிருந்திருப்பார்ல, அவர் இறந்து போயிருந்திருப்பாரு, அவருக்கான இறுதி அஞ்சலி நடக்கும்போது கண்டிப்பா நாங்க எல்லாரும் வந்து பங்கேற்போம் அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஊரோட மேயரும் வராரு. அவருமே ஷெரீஃப் கிட்ட இப்ப இறந்து போன அந்த போலீஸ் ஆபீசருக்கான இறுதி மரியாதை அந்த செட்டப் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாரா. அதுக்கு இவருமே இங்க பாருங்க இறந்து போயிருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் ஓகே தான், ஆனா மேயர் ப்ளீஸ் என்னோட ஆள் அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல அவனை நாங்க செக் பண்றதுக்காக உள்ள அனுப்பி விட்டோம், அவன் தான் ஏதோ ஒரு பெரிய முதல்ல இருக்குதுன்னு சொன்னோம்னு சொல்லும் போது அந்த மேயர் தனியா கூட்டு போயிட்டு, ஐயோ சும்மா இரியா கத்திட்டு இருக்காதையா அதான் பெரிய முதல்லன்னு தெரியுதுல, அதை பிடிக்கிறதுக்காக கூட இதோ இப்பதான் காலையில ஆளுங்களை கூட அமுச்சு விட்டுருக்கேன்னு சொன்னா, ஆளுங்களை அமுச்சு விட்டுருக்கேன்னு சொல்லி இந்த ஷெரீஃபுக்கு ஷாக்கு. ஐயோ நான் தான் பேசிட்டு இருக்கிறேன் ஏன் ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆமா ஆளுங்களை அனுப்பி விட்டுருக்கேன், ஒரு தாடிக்காரனை வேவு பார்க்கறதுக்கு அனுப்பிவிட்டேல, அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவங்களும் இந்த மாதிரியான முதலைகளை பிடிக்கிறதுல பயங்கர எக்ஸ்பர்ட் தான், கொஞ்சமாவது நம்பிக்கை
வெய்யா அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பாப்ல. ஏன்னா நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கு லைக் சீரியஸ்னஸ் என்னன்னு தெரியுது. ஆனா மேயர் இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி அடுத்த வாரம் நமக்கு வரப்போற டூரிசம் எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு. பேரல அந்த சதுப்பு நிலத்துல அந்த முதல்ல பார்த்தா லைக் போதை தலைக்கேறி அது பாட்டுக்கு அங்கிட்டும் இங்கிட்டும் உலாவிட்டு இருக்குமா. அப்போ மேயர் 2 பேரை காசை கொடுத்து ஹையர் பண்ணியிருந்திருப்பாருல, அவங்களும் அங்க வந்து இறங்குறாங்க. நாங்க எங்க வாழ்க்கையில பார்க்காத முதலைய பிடிக்கிறதான் கஷ்டம், ஆனா போட்டு தள்ளுறது ரொம்ப சுலபங்கிற மாதிரி தான் கண்ணை எடுத்துட்டு மெதுவா பதுங்கி வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் அங்கிட்டும் இங்கிட்டும் சுத்தி முத்தி பார்ப்பாங்க. பெருசா எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியாது. சரி எதுவும் இல்ல போலையேன்னு அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்க அப்ப ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா அந்த முதல்ல ஆத்தி அந்த ஆள் என்ன இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லவே இல்லையேன்னு உசுர கையில பிடிச்சிட்டு 2 பேரும் ஓடி வந்துகிட்டு இருப்பாங்களா. ஆல்மோஸ்ட் போட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த முதல்ல சேஸ் பண்ணிட்டே இருக்க அப்ப அதுல ஒரு லேடி தடிக்குட்டி கீழே விழுக. எந்திரிடி அந்த பொண்ணு கையில வச்சிருந்திருக்க துப்பாக்கி வச்சு இழுக்கிறதுக்காக ட்ரை பண்ணா இல்ல வேலைக்காகல. அதுக்கு முன்னாடி அந்த முதல்ல வந்து அப்படியே தரத்தரன்னு அவளை இழுத்துட்டு போய் உடம்புல இருந்து காலை மட்டும் தனியா பிச்சு எடுக்குமா. இதுக்கு மேலே அவளை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா பதட்டத்துல போட்டை ஆப்ரேட் கூட பண்ண முடியல. ஆனா அந்த கேப் போதுமானது. அந்த முதல்ல உள்ள போந்து காலி பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த தாடிக்காரனும் வரானா. நம்ம ஹீரோவை பார்த்தனே அவனுக்கு பயங்கர ஹாப்பி. டே மாமி இங்க நான் வந்திருக்கேன்னு சொல்லி 2 பேரும் ஜிகிரி தோஸ்து போல பயங்கரமா 2 பேரும் மாறி பார்த்து ஹாப்பி ஆகிக்கிறானுங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு நம்ம 2 பேரும் ஐலாண்டை ஒன்னா சேர்ந்து ப்ரொடெக்ட் பண்ண போறோமா அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நைட்டே அந்த முதலைய வந்து காலி பண்ணிடணும். இருந்தாலும் அந்த தாடிக்காரன் அந்த முதலைய பார்த்துருக்கான். தண்ணிக்கு மேல பறந்துகிட்டு இருந்த ஒரு ட்ரோன் அது எகிரி குச்சி அட்டாக் பண்ணியிருந்திருக்கு. அது ஒரு சாதாரண முதல்ல கிடையாது. கண்டிப்பா அது பயங்கர பெருசா இருந்துச்சு தெரியுமா, அவ்வளோ உயரமா இருந்தது. அது மட்டும் இல்லாம அது இந்த மெத்து வேற எடுத்திருக்கு, போதையில வேற இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை பிடிக்கிறதுக்கு நாமளுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாகணும்னு பேசிக்கிட்டே இருக்க. இதெல்லாம் கேட்ட ஆனாவும் என்னப்பா பயங்கர ரிஸ்கே ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி உங்களுக்கு ஆட்கள் பற்றாக்குறை இருந்ததுன்னா நான் வேணா உங்களுக்கு வந்து உதவி பண்ணட்டானே கேட்க. இல்ல இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள்ல பொதுமக்களை என்னைக்கும் நாங்க இன்வால்வ் பண்ண வைக்கிறது இல்லைன்னு 3 பேர் கோரஸா சொன்னாலும் அதுக்கும் ஆனா இல்லப்பா நீங்க எதுக்கு என்ன வெறும் பொதுமக்கள் அப்படிங்கிற பார்வையில பாக்குறீங்க. இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா இந்த ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு நபரா நான் இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆபத்தான வேலை வேண்டாம், இருந்தாலும் உங்க கூட ஒரு ஒத்தாசைக்கு நானும் இருக்கிறேன்னு சொல்லும்போது சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. ஓகே முதல்ல போய் அதை காலி பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ஆரம்பிப்போன்னு அங்கிருந்து கிளம்ப. ஆனாவும் அவங்க அப்பா கிட்ட நான் இந்த மாதிரி ஹீரோக்கு உதவி பண்றதுக்காக போறேன்னு சொல்லும் போது அவர் என்னன்னு கேட்பாரு. இவ உண்மையா சொல்ல மாட்டா. அதுக்கு பதிலா இல்ல ஏதோ பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறாங்களாமா, அதை சுமக்கிறக்கு ஆள் வேணும்னாங்க, அதான் கூட போயிட்டு வரேன்னு சொல்லுவா. அதே நேரத்துல அந்த ஊர்லயே வந்து ஒரு போர்ட்டுக்கான ஒரு இடம் மாதிரி இருக்கும் போல. அங்க ஒரு நீல முடிக்காரன் பார்த்தா இந்த மெத்த எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு இருக்கிறான். அவனும் இந்த ட்ரக் பெடலிங் பண்றான் போல. ட்ரக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க இருந்து கடத்தலாம் அப்படின்னு போட்டுக்கு எடுத்துட்டு போவானா. அப்போ ஒரு பாக்கெட்டை உள்ள போட்டுருவான். வேலை பார்க்கும் போதும் போதிலேயே தான் இருப்பாடான்னு அவன் கூட இருக்கிற பொண்ணுங்களை அவனை திட்டிட்டு இருக்க. தண்ணியில அந்த மெத்த போட்டோன்னே அதோட ஸ்மெல்லுக்கு எங்க இருந்தும் முதலைய அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் அந்த பாக்கெட்டை எடுக்க முயற்சி பண்ணல. இன்னொரு பேக்கை கொண்டு வந்து வச்சுட்டு ஓகே கிளம்பலான்னு இருக்க. அப்ப அந்த பொண்ணுங்க வார்ன் பண்ணுவாங்க. ரீசெண்டா இங்க சுற்றுப்புறத்துல இருக்கிற முதலைங்க ஏதோ இந்த மெத்தெல்லாம் சாப்பிட்டு அதுக்கு அடிக்ட் ஆகி நிறைய தேடிக்கிட்டு இருக்குதாமா. எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையா எரியான்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கவே அந்த சதுப்பு நிலத்துல இருந்து ஒரு முதலை என்னன்னா நேரா இந்த போட்டெல்லாம் நிறுத்திருக்க அந்த இடத்துக்கே வந்துருச்சு. அப்படியே கண்ணை மூடி தவறுக்குள்ள அங்க நின்றுகிட்டு இருக்கிறவன காலி பண்ண. பயத்துல ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஷார்ட் கன்லாம் எடுத்துட்டு வருவா. ஆனா வந்து ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கன்னோட சேர்ந்து அவளையும் பிடிச்சி சாப்பிட. உள்ள இருந்த இன்னொருத்தனுமே கன்னை எடுத்துட்டு வந்து ஃபயர் பண்ணுவானா. அதுக்கு எதுவுமே ஆகாது. பயத்துல வேகமா அவன் ஓட ஆரம்பிப்பான். அவனை தோத்துக்கிட்டு ஊருக்குள்ளே முதல்ல வந்துடும். உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அவன் ஒரு செல்போன் டவர்ல ஏற ஆரம்பிக்க பேரலா நம்ம ஹீரோ அவங்க அப்பா அந்த தாடிக்காரன் அப்ப ஆனான்னு சொல்லி இவங்க 4 பேரும் ஆல்ரெடி போட்டை எடுத்துட்டு அந்த சதுப்பு நிலத்துக்கு போயிருந்திருப்பாங்க. பேக்கப்புக்கு ஆளுங்க வேணும், ஊருக்குள்ள முதலைங்களோட பிரச்சனை, அதனால சீக்கிரம் வாங்கன்னு வேட்டையாட போனவங்கள திருப்பி வர வச்சிருந்துருவாங்க. அதுவே அந்த செல்போன் டவர்லயே பார்த்தா அந்த முதல்ல ஏறி போயிருந்திருக்கும். அப்படியே சீன் கட் பண்ணா அந்த ஆளை சாவச்சிச்சு போல. இதை பத்தி வந்து 4 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அதே பார்ல. அப்போ அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல அவன் பார்த்தா அந்த முதலையோட பல்லுன்னு சொல்லி ஏதோ லைக் அவ்வளோ பெருசா ஒன்று நட்டு மாதிரி எடுத்து கொடுப்பானா. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு பயங்கர ஆச்சரியம். சாதாரணமா ஒரு முதலைங்க சண்டை போட்டுக்கிட்டா கூட அதோட பல்லுங்கிறது அதோட ரூட்ல இருந்து அதோட எவர்ல இருந்து ஃபுல்லாலாம் அப்படியே வெளியில வராது. ஒருவேளை அது அதிகமா இந்த மாதிரியான போதைப் பொருட்களை கன்சியூம் பண்றங்காட்டி அதோட வாயில
இந்த பிரச்சனைகள் இந்த ரியாக்ஷன் எல்லாம் படு பயங்கரமா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவு வேகமா அதோட உடல்கள்லயே ரியாக்ஷன்ஸ் தெரியுதுங்கும் போது கண்டிப்பா அது பயங்கர அடிக்ட் ஆயிருந்திருக்கும். நம்ம எவ்வளவு லேட் பண்றோமோ அந்த அளவுக்கு அது மறுபடியும் இந்த மாதிரியான போதைப் பொருட்களை தேடி பயங்கர அக்ரெசிவ் ஆகுன்னு புரிய வருது. ஆனா இப்போ இவங்க ஊர்ல இருக்கிற ஒரு செல்போன் டவர் அது கம்ப்ளீட்டா உடச்சு விட்டுருந்துருக்குல்ல, அதை உடச்சிருந்துருக்குங்கிறங்காட்டி இந்த மொத்த ஐலாண்டுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இவங்க இருக்கிற ஏரியாவுக்கு அது பிரச்சனை. இவங்களால வேற யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாதான். எப்படியாவது இந்த முதல்ல பிரச்சனையை நம்ம சார்ட் அவுட் பண்ணியாகணும். ஏன்னா இப்போ ஆளுங்க வேற இறந்துகிட்டு இருக்கிறாங்க. இது நல்லது கிடையாது. டூரிசம் வேற அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஆனா அந்த டூரிசம் பொறுத்து தான் இவங்களோட அடுத்த ஒரு வருஷத்துக்கான வாழ்வாதாரமே அமைஞ்சிருக்கு. அதனால அதுக்கு முன்னாடியே இந்த முதல்ல நம்ம எப்படியாவது காலி பண்ணி ஆகணும்னு பயங்கர மோட்டிவேட்டிங்கா அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வெளியில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஆனாவோட அப்பாவும் உள்ள வந்துட்டு, சபாஸ் எல்லாரும் சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு எல்லாரையும் பாராட்டிக்கிட்டு இருப்பாரா. சரி, ஆனாவும் இந்த மிஷினோட ஒரு பார்ட்டா இருக்கிற காரணத்தால ஆனாவை திட்ட போறாரான்னு பார்த்தா கிடையாது. ஆனாவை பாராட்டுறாரு. நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு. அது மட்டுமா சொல்றாரு, நானும் இந்த ஊருக்காரன் தான், ஏதாவது உதவி தேவைப்பட்டா கண்டிப்பா என்னையும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாப்லையா. சரின்னு வேலையை மேயரை மீட் பண்றதுக்காக போயிருந்திருக்காங்களா. ஆனா மேயர் நம்ம ஆளுங்களை பார்த்தோன்னே, டேய் அதான் அந்த செல்போன் டவர் ஒன்ஜு போயிருந்துக்கலடா, போய் ஏதாவது சரி பண்ணுங்கடா, ஆளுங்களையாவது அந்த டவரை ரீபில்ட் பண்றதுக்காக வர சொன்னா அதையும் கூட்டு வராம இருக்கிறீங்கன்னு சொல்லி அவரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. நம்ம ஈர சண்டைக்கு போயிடுறான். யோ தெரிஞ்சுதான் பேசுறியா என்ன? டவரை ரெடி பண்றதுக்காக போட்டு மூலமா தான் ஆளுங்களும் வந்தாகணும். போட்டு மூலமா வந்தாங்கன்னா அந்த முதலை கிட்ட கீது மாட்டிக்கிட்டாங்கன்னா என்னையா பண்ணுவாங்க? என்ன நடக்குன்னு தெரியுமாயா இல்லையா அப்படின்னு கேட்டா, ஏய் சும்மா ஏறா, என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாதா? என்ன இந்த இடத்துல என்ன போகுதுன்னு எனக்கு தெரியாதா? ஏதோ 4 பேர் இறந்து போயிட்டாங்க, அது ஒரு விஷயமா? ஆனா அதுக்கு முன்னாடி செல்போன் சிக்னலும் வைஃபையும் இல்லாம என்னடா பண்ணுவாங்க? என்னது 4 பேர் இறந்து போயிருக்காங்களா? நம்ம ஆளுங்களும் ஷாக் ஆக, அட நாமளே உளறிட்டோமான்னு. ஆமா 4 பேர் நான் அனுப்பி விட்டேன்ல, 2 பேரை பிடிக்கிறதுக்காக, அவங்களும் இறந்துருக்காங்க. இருந்தாலும் இங்க பாரு ஹீரோ பையா, இந்த இடத்துல நான் தான் மேயர், சரியா? மக்கள் எனக்கு தான் ஓட்டு போட்டு என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ ஒரு பெரிய ஆபீசரா இருக்கலாம்டா ஹீரோ பையா, ஆனா உன்னோட ஜூரிடிக்ஷன் இது கிடையாது. அதனால நான் மேயரா இருக்கிற இடத்துல நீ சும்மா உன்னோட வேலையெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காதடான்னு சொன்னா, யோ சம்பந்தமே இல்லாம முட்டா பையன் மாதிரி பேசாதையான்னு நம்ம ஹீரோ எவ்வளவு சொல்லி பார்த்தாலுமே அந்த மேயர் மசீர மாதிரியே இல்ல. அவன் பாட்டுக்கு ஏதோ வளரிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோவோட அப்பாவும், மேயர் இங்க பாருங்க, என் ஆள்ல ஒருத்தன் ஒரு ஆபீசரா ஆல்ரெடி அது சாகடிச்சிருக்கு, கண்டிப்பா அது மறுபடியும் கொலை பண்ணதான் போதுன்னு சொல்லிட்டு இருக்கவே அங்க திடீர்னு ஒரு பெரிய பிளாஸ்ட் ஏற்பட்ட மாதிரி இருக்குமா. என்னடா அது, ஒருவேளை காட்டுக்குள்ள அந்த மெத்தை எங்க தயாரிக்கிறாங்களோ அங்க அந்த முதல்ல போய் அட்டாக் பண்ணிருக்கா அப்படின்னு யோசிக்க, அது அங்கதான் இருக்கு அப்படின்னா போய் வேலையை முடிச்சிட்டு சட்டு போட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ண வேண்டியதாடான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் வெறுப்புலயே, ஆமா நீ கட்டிக்காகிற இந்த ஊர்ல தான் இந்த போதை பொருளும் இருக்குது, அதை பிடிக்கிறதுக்காக தான் நானும் வந்திருக்கேன், பிடிச்சிட்டு நான் போக தான் போறேன், இங்க எல்லாம் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு ஒரு மாதிரி வெறுப்புல பேசிட்டு இருப்பானுங்க எல்லாரும். ஓகே, முதல்ல அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரும் வேலையை பிரிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானுங்க. ஆனா அதுல ரொம்ப முக்கியமா அந்த மெத்து எங்க இருந்தாலும் அதோட ஸ்மெல் கிடைச்சாலே போதும், அந்த முதலைங்க அதை தேடி வரதான் போகுது. மேபி சந்தேகப்படுறபடி இங்க யாராவது ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற வேலையை நம்ம ஆனா இருக்கிறால அவகிட்ட ஒப்படைச்சிட்டு மத்த 3 பேர் கிளம்ப, ஆனா வேலையை அவங்க அப்பாவை போய் மீட் பண்ணிட்டு தான் இந்த விஷயத்த பத்தி கேட்கறா. ஏன்னா அவங்களோட ரெஸ்டாரண்ட்லயுமே டூரிஸ்ட் எல்லாம் தங்கறதுக்காக ரூம்லாம் ரெண்ட்டுக்கு எடுவாங்க போல. சோ அந்த மாதிரி ரீசெண்டா ஒரு 2 நாளுக்குள்ள யாரையாவது விட்டுருக்கீங்களான்னு கேட்க, அந்த ஆல்ரெடி போதையில இருக்கிறாரு போல. ஆமா விட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று வளரிட்டு இருப்பாரா. எப்படி அவங்க அப்பா கிட்ட பேசுற மாதிரி பேசி விஷயத்தெல்லாம் கறந்துட்டு அவ வர, அப்படி யாரா ஸ்டே பண்ணிருக்கான்னு பார்த்தா ஆரம்பத்துல ஒரு ஆபீசர் அந்த முதல்ல கடிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒருத்தன் கடவுளுக்கு நன்றிடா அப்படின்னு எஸ்கேப் ஆயிருப்பான்ல, அவன் தான் அங்க ரெண்டுக்கு ரூம் எடுத்து தலைமறைவா இருக்கிறான். இருந்தாலும் போதையை போட்டுட்டு அங்கிட்டு இங்கிட்டு அல்லாடிக்கிட்டே இருக்க, அப்போ அந்த முதலையும் அந்த மெத்தோட ஸ்மெல்ல மோப்பம் பிடிச்சுக்கிட்டு நேரா அந்த இன்னைக்கே வந்துருது. ஈஸியா செவரை உடைச்சிட்டு உள்ள போந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ண, அவன் தப்பிக்கிறதுக்காக அங்க பெட்ல போய் கமுக்கமா ஒளிஞ்சுக்குவானா பெட்டுக்கு அடியில. அந்த முதலையும் யாரும் இல்ல போல அப்படின்னு அங்க இருந்து போகும்போது அப்ப கரெக்டா நம்ம ஆனா அந்த ரூமுக்கே இங்க யாராவது தங்கிருக்கீங்களா என்ன அப்படின்னு போட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான், திருப்பி அந்த முதல்ல உள்ள வந்துருது. உள்ள வரும்போது பெட்டு கடியில இருக்கிற ஆளையும் பார்க்க அப்படியே அவனை தரத்தரன்னு இழுத்துட்டு போயிரும். அதுக்கப்புறம் தான் ஆனா டோரை உடச்சிட்டு உள்ள வந்தா ஆல்ரெடி அங்க செவுரு உடஞ்சுக்கிறத பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் காரை எடுத்துட்டு வருவாங்களா, இவளும் வெளியில வரும்போது அப்போ அந்த முதல்ல அவங்களை அட்டாக் பண்றதுக்காக வரும். எப்போ என்ன இவ்வளவு பெருசா இருக்குது நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட, உடனே அந்த தாடிக்காரனும் நம்ம ஹீரோ தான் கன்னை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. ஒரு புல்லட் கூட குறி மிஸ் ஆகாம அந்த முதல்ல மேல விழுந்தாலும் எல்லா புல்லட்டையும் வாங்கிட்டு ஜஸ்ட் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடும். அவ்வளவுதான், பெருசா எதுவும் ஆயிருக்காது. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள லைட்டா உதற ஆரம்பிக்க, அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அந்த தாடிக்காரனும் அந்த ஊர்ல கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் கோக்குமாக்கான ஆளுங்க எல்லாரும் ஏதோ பார்ட்டி மாதிரி பண்ணுவானுங்க போல. அங்க போயிருப்பானுங்களா, உள்ள இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த தாடிக்காரன் சில விஷயங்கள்லாம் சொல்லுவான். அங்க ஒரு போட்டி மாதிரி ஒன்று நடக்கும், மாறி மாறி அப்பிக்குவானுங்க. அதுல நீ ஜெயிக்கிற எப்படியாவது, அப்படி ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த போட்டியில ரெஃப்ரி மாதிரி ஒருத்தர் இருப்பான், அவன்
அவன் தான் நம்ம தேடி வந்தவன். அவனுக்கு இந்த ஊர்ல எங்க அந்த மெத்தோட லேப், அந்த பெரிய லேப் இருக்குதுன்னு தெரியும். அங்கங்க சின்ன சின்னதா எங்கேயாவது மெத்த தயாரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அது நமக்கு தேவை கிடையாது. எங்க மெயினா தயாரிக்கிறானுங்க, எது பெரிய இடம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த முதலைங்க அதை சாப்பிட்டுருச்சுன்னா அது சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால மாமி உன்னை நம்பிதாண்டா கூட்டிட்டு போறேன்னு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவையும் அங்க மேட்ச்ல இறக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு எதிராக எப்பவுமே அந்த பார்ட்டியில இந்த கன்னத்துல அப்புறம் போட்டியில ஜெயிக்கிறதுல அவன் தான் ஒரு பெரிய கையாமா, அவனை தான் இறக்கி விட்டு இருந்திருக்காங்க. முதல்ல ஒரு 2 அடி வாங்கி அப்படியே வாயில போல போலும் ரத்தம்லாம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஹீரோ தோத்து போறதுக்கு தயாரான வச்சு காது மேலே அவனை கொடுத்துட்றான். அவ்வளவுதான், அவன் சுருண்டு விழுக. அது ஒரு பெட்டிங் மேட்சா இருந்திருக்கும். நம்ம ஹீரோ சின்னதா இருக்கிறங்காட்டி அவன் தோக்க போறான் அப்படின்னு தான் நிறைய பேர் பெட் கட்டி இருந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ ஜெயிச்சங்காட்டி ஏகப்பட்ட காசு வந்திருக்குமா. இதுல அந்த ரெஃப்ரி மாதிரி இருக்கிறவங்ககிட்ட நாங்க பாதி காசு தரோம், அதுக்கு பதிலா இன் எக்ஸ்சேஞ்ச் எங்களுக்கு அந்த பெரிய மெத் லேப் எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்களா, சும்மா அந்த இடத்துல போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நினைக்கிறோம், வேற ஏதாவது நீங்க தப்பா நினைக்காதீங்க அப்படின்ட்டு அவனுங்க கூட ஒரு லோக்கல் கை மாதிரி அப்படிதான் பேசுறானுங்க. அதுக்கு அந்த ஆளும் இடத்த காட்டுறக்கே இவ்வளவு காசா, சரி டீல் நல்லா தான் இருக்குன்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் காலையில அந்த ரெஃப்ரி என்னன்னா நம்ம ஹீரோவையும் அந்த தாடிக்காரனையும் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஜிப்லைன் மாதிரி ஒன்று இருக்கும். அதுல முதல்ல அவங்க 2 பேரையும் போக சொல்லிட்டு பின்னாடியே அவனும் வர மாதிரி தெரியுமா, ஒருவேளை இது வழியா தான் நம்மளை கூட்டிட்டு போக போறானோ அப்படின்னு யோசிச்சா போற வழியிலேயே டக்குனு அவங்க பாதியில நின்னுருவாங்க. அந்த ரெஃப்ரி பையனை அப்படியே நின்னுட்டு ஒரு கன்னை எடுத்து, ஏண்டடே நீங்க எல்லாம் போலீஸ் அப்படிங்கிற விஷயம் எனக்கு என்ன ஏற்கனவே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா, உங்க அப்பா ரொம்ப வருஷமாவே எங்களை எல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு எங்க மேல டார்கெட் பண்ணி ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருக்கிறான். உங்க அப்பா எங்களை பிடிக்கணும்னு ஒரு கண்ணு வச்சிருந்திருக்காருன்னா உங்க அப்பாவை பத்தி நாங்க டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாம இருந்திருப்போமாடா. ஆனா எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ இந்த இடத்துக்கு வந்து என் கையால சாகணும்னு எழுதிருக்கலன்னு போட்டு தரலான்னு பார்த்தா அப்போ கீழே ஒரு முதல்ல வரும். அவனுக்கும் அந்த முதலோட ஆபத்து தெரியும் போல. ஆஹா எங்கேயாவது எகிரிற போகுதுன்னு இவனும் ஷூட் பண்ண முயற்சி பண்ணா அது எகிரி அவனை அப்படியே காலி பண்ணிடுது. அவனை கடிச்சிட்டு இருக்கிற கேப்ல ஹீரோவும் தாடிக்காரனும் அந்த ஜிப்லைன்ல இருந்து எப்படியோ இறங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க. அதுவே அங்க பார்ல நம்ம மேயர் இருக்கிறாருல, அவர் வந்துட்டு கொஞ்சம் சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஆனாவோட அப்பாவும் தலை வேலை எதுவும் இல்லையா, ஏன் அப்படி 2-3 ரவுண்டு பெக்கு உள்ள போயிட்டு இருக்குதுன்னு கேட்டதுக்கு, என்னப்பா பண்றது, இந்த டவுன் இது ஒரு ஐலாண்ட் டவுனுங்கிறது உனக்கே தெரியும், அதனால இந்த டவுன் எக்கனாமிக்கலி ஸ்டேபிளா இருக்கணும்னா டூரிசம் ரொம்ப முக்கியம். முதலைங்க ஒரு பிரச்சனை, மெத்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி 2 ஒவ்வொரு பக்கம் இருந்தது. இப்போ 2 ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. அதுங்க நான் போட்டு தள்ளுறதுக்காக நான் அனுப்பின ஆளுங்களும் இறந்து போயிருக்காங்க. யாரும் என்ன புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் என்ன தப்பா சொல்றாங்களேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. அப்படிலாம் இல்ல மேயர், பிரச்சனை கொஞ்சம் சிக்கலா இருக்கு, அதனால யாருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க எல்லாமே சீக்கிரம் சார்ட் அவுட் ஆகும்னு சொன்னதுக்கு அப்ப மேயரும் சரி நானே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றேன்னு அங்கிருந்து இறங்கி வந்தவன் காரை எடுத்துட்டு நேரா தண்ணி இருக்கிற பகுதிக்கும் போய் அவனும் ஒரு மெத்து பாக்கெட்டை கொண்டு வந்து தண்ணியில கலக்கிட்டு கண்ணை எடுத்து தயாரா இருக்கிறான். இந்த பிரச்சனையா ஊரோட மேயரா இருந்து நானே முடிச்சு வைக்கிறேன்னு. அதுவே நம்ம ஹீரோவும் அந்த தாடிக்காரனும் முதல்ல கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிருப்பானுங்கல்ல. ஆனா அப்படி எஸ்கேப் பண்ணதுல அவனுங்க அந்த டவுன் இருக்கிற அந்த ஐலாண்டை விட்டு வேற சில இடத்துக்கு வந்திருப்பானுங்களா. ரைட்டு, இப்போதைக்கு நம்ம திருப்பியும் போயாகணும், ஆனா எப்படி போறது, தண்ணில எல்லாம் போக முடியாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இந்த லைக் நிறைய கைவிடப்பட்ட ஃபேக்டரி மாதிரிலாம் இருக்கும், அங்க இருக்கிற வேன்ல எல்லாம் ஏதாவது உருப்படியா கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த தாடிக்காரனுக்கு தான் ஒரு ரேடியோ ஒன்று கிடைக்கும், அது ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு. உடனே ஸ்டேஷனுக்கு இந்த மாதிரி இங்க நாங்க இருக்கிறோம், எங்களை ரெஸ்கியூ பண்றதுக்காக ஆளுங்களை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் தாடிக்காரனையும் தேடிக்கிட்டு அங்க ஒரு போட்டுமே வருதான். பேரலா நம்ம மேயர் இருக்கிறார்ல, தலைவன் பார்த்தா கண்ணை வச்சுட்டு அந்த முதலைக்காக காத்து இருந்திருக்கேன். அதே மாதிரி அந்த முதலையும் அந்த இடத்துக்கு வருது. இவரும் ஷூட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறாரு, நல்லா தான் ஸ்ப்ரே பண்றாரு. ஆனா நின்னட்ல இருந்து அட்டாக் பண்ணாம பயத்துல அவரு பாட்டுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கேன். அந்த முதலையும் அவர்கிட்டயே வரும். அண்ட் மேயர் அப்படி போயிருக்காருங்கிற விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஹீரோட அப்பாவும் அங்க வந்திருப்பாரு. மேயர் எதுக்கு தேவையில்லாத வேலை பண்றீங்கன்னா அவரும் கையில இருக்கிற பிஸ்டலை வச்சு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பின்னாடியே நம்ம ஆனாவும் வருவாளா, அவகிட்ட காருக்குள்ள ஷார்ட் கன் இருக்கும், அதை எடுத்து ஃபயர் பண்ணணும்னு சொல்லும் போது அவளும் எடுத்துட்டு வரக்கு முன்னாடியே அந்த முதல்ல நம்ம மேயரையே கடிச்சு காலி பண்ணிரும். உடனே அந்த ஷார்ட் கனையும் அந்த பிஸ்தலையும் வச்சுட்டு மாறி மாறி 2 பேரும் ஃபயர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல அந்த முதலையால தாங்க முடியல, அங்கிருந்து அது எஸ்கேப் ஆகி போயிருது. உடனே நம்ம ஆனாவும் வாங்க அது வீக்கா இருக்கும் போதே அதை ஃபாலோ பண்ணி போய் காலி பண்ணிடலாம்னு சொல்லக்குள்ள நம்ம ஹீரோட அப்பா இல்ல வேணாம் நீ தனியா போகாத, எனக்கு கால் அடிபட்டிருக்கு, என்னாலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனாவை போக விடாம தடுக்க நம்ம ஹீரோவையும் அந்த தாடிக்காரனையும் அங்கிருந்து ரெஸ்கியூ பண்ணியிருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் திருப்பியும் ஆனாவோட ரெஸ்டாரண்ட்லயே
வந்துட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்பதான் அங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருப்பான். ஏதோ ரீசெண்டா புயல் வந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த மெத் ஃபேக்டரி இந்த லேப் ஏதாவது வச்சிருந்திருக்கானுங்களா அப்படின்னு தேடி பார்த்தாரா அப்படின்னு ஹீரோட அப்பா கிட்ட கேட்டா அவர் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ மேபி அந்த ஐலாண்டோட அந்த பகுதியில் அவனுங்க அந்த லேபை வச்சிருந்திருக்க சான்சஸ் இருக்குன்னு யோசிச்சுட்டு பயங்கர ரிஸ்கியான இந்த வேலை, அந்த முதலையும் காலி பண்றோம், அந்த லேபையும் நம்ம கண்டுபிடிச்சு அதை டிஸ்ட்ராய் பண்றோம்னு எல்லாரும் வெப்பன்ஸை எடுத்துட்டு தயாராக. அப்போ நம்ம ஆனாவோட அப்பா என்னன்னா ஒரு பெரிய ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி நெட்டு வருவாரா. அதை பார்த்து நம்ம ஹீரோ உங்களோட முனைப்பை நான் பாராட்டுறேன், இருந்தாலும் அந்த பெரியம்மாவை மட்டும் என் கையில கொடுத்துருங்க, நீங்க வர தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவரை கடையை பார்த்துக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களும் போட்டை எடுத்துட்டு நேரா நம்ம ஹீரோ சொன்ன அந்த புயல் அடிச்சு அந்த இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு தான் வராங்களா. அங்க வந்து லேண்ட் ஆனோடனே கொஞ்சம் தூரத்துக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் திடீர்னு நிலத்துல பார்த்தா அவுட் ஆஃப் நோவேர் ஒரு 3 பிவிசி பைப் லைக் பெருசா வச்ச மாதிரி தெரியும். எவன்டா அவன் சம்மந்தமே இல்லாமல் பைப்பை கொண்டு வந்து முக்கோண ஷேப்பில் நட்டு வச்சிருக்கான் அப்படிங்கும்போது தான் மேபி அண்டர் கிரவுண்டில் ஏதோ ஒன்று இருக்குமோன்னு யோசிச்சுட்டு அந்த பைப் இருக்கிற இடத்துக்கு நேராக தேடி பார்த்தா ஆமாம் உள்ள ஒரு வழி போகுது. அதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள என்ட்ரும் ஆகுறாங்க. லைக் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி அண்டர் கிரவுண்டில் அவ்வளோ பெருசாக செட் பண்ணி வச்சிருந்துருக்கேன். அந்த இடத்துல இந்த ஏகப்பட்ட இந்த மெத்தெல்லாம் தயாரிச்சு வச்சிருந்துருக்கானுங்க. கட்டுக்கட்டாக காசெல்லாம் கூட இருக்குது. தோடா இப்போ புரியுது எப்படி உனக்கு இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்த ஐலாண்ட்ல இருந்து பண்றானுங்கன்னு உள்ள அதை செக் பண்ணிட்டு கூடவே அந்த வெளியில பைப்பெல்லாம் இருந்துச்சுல அது வென்டிலேஷனுக்காக தான் இருக்குமோன்னு அதை ஆனும் பண்ணுவாங்க, அது ஒர்க்கும் ஆகும், வென்டிலேட்டும் ஆகுது. ஸோ அப்படி உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம ஆனாவும் அந்த இடத்துல 2 பேரும் மயங்கி போயிருக்கிறத கவனிக்கிறாளா. ஹீரோ தான் சொல்றான் மேபி அந்த புயல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துச்சுல அது மூலமா இங்க எலக்ட்ரிசிட்டி ஒர்க் ஆகாம இருந்திருக்கும், அதனால அவங்களால இந்த வென்டிலேஷனுங்கிறத ப்ராப்பரா பண்ணியிருக்க முடியாது. வென்டிலேஷன் நடக்கல அப்படின்னா மூச்சுட முடியாம மேபி அவனுங்க மயங்கி போயிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வென்டிலேஷன் நடக்காத காரணத்துக்காக தான் இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற இந்த இடத்துல இருந்து இந்த மெத்தோட ஸ்மெல்லுங்கிறது வெளியில போகாம இருந்திருக்கு. அந்த முதலைக்கும் இந்த இடம் இருக்குதுன்னே தெரியாம இருந்திருக்குன்னு கன்க்ளூட் பண்றாங்க. இதெல்லாம் இவ்வளவு விவரமா பேசிட்டு அப்புறம் ஏன் அந்த வென்டிலேட்டரை ஆன் பண்ணி வச்சிருந்திருக்காங்கன்னு பார்த்தா அந்த வென்டிலேட்டர் மூலமா அந்த மெத்தோட ஸ்மெல்ல பிடிச்சிக்கிட்டு அந்த முதலங்கிறது அந்த இடத்துக்கு வரதான் செய்யுது. ரொம்ப கிளவரா அந்த டோரெல்லாம் ஓபன் பண்ணிட்டு அது உள்ள என்ட்ராக இருக்கிற மெத்த எல்லாத்தையும் தரையில சிந்தி விட்டுட்டு வேணுனே தான் அதோட ஸ்மெல் வெளியில போகும்னு இவங்களும் காத்து இருந்திருக்காங்க. கண்டிப்பா அந்த முதல்ல உள்ள வரும், அதை காலி பண்ணலான்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கேன். அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த முதலையும் உள்ள வருது. கொஞ்சம் கூட கேப்பே விடாம எல்லாரும் தொடர்ந்து ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க அது வழி தாங்க முடியாம கத்த ஆரம்பிக்குமா. இதாண்டா சான்ஸ்னு நம்ம ஹீரோ பெரியமாவை எடுத்து அதோட வாயிலே சொல்லி விட்டுருவான். அவ்வளவுதான் மொத்தமா பிளாஸ்ட் ஆகுது. அந்த பிளாஸ்ட்ல அந்த முதலையும் காலியாக எப்படியோ அதை ஜெயிச்சிட்டோங்கிற சந்தோஷத்துல திருப்பி எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி வராங்க. அடுத்த நாள் ஒரு போலீஸ் ஒருத்தர் இறந்து போயிருப்பார்ல, ஸோ அவருக்கான இந்த மெமோரியல் இந்த மரியாதை செலுத்துற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கிறதா இருக்கும். அதே நாள் அன்னைக்கு தான் டூரிசமே ஓபன் பண்ற மாதிரி இருக்க அப்போ ஹீரோவும் வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா அந்த தாடிக்காரன்ட்ட சரி நீ அந்த முதலே பிடிக்கிற வேலையை பாரு, நான் ஊரை விட்டு கிளம்பலான்னு இருக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங்குள்ள கிளம்பிடுவேன் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த தாடிக்காரனும் அங்கிருந்து கிளம்பி நேரா திருப்பி அந்த மெத்தோட லேப் இருக்குல்ல அங்கதான் வருவான். அந்த முதலையை அங்கிருந்து டிஸ்போஸ் பண்ணலான்னு. ஆனா வந்து பார்த்தவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்படியே வாக்கி டாக்கில இன்ஃபார்ம் பண்றான் முதல்ல இங்க இல்லைன்னு. அப்புறம் அங்க இருக்கிறது என்னடான்னு பார்த்தா அது முதல்ல கிடையாது, அந்த முதலையோட ஸ்கின்னா இருக்கும். அது அப்படியே ஏதோ பாம்பு மாதிரி தோலை உரிச்சு போட்டு வந்திருக்கும். எஸ்கேப் ஆன அந்த முதலை என்னன்னா ஊருக்குள்ள இறங்கி இருந்திருக்க. ஊருக்குள்ள ஒரு பெரிய அலப்பறையா இருக்குமா. நம்ம ஹீரோட அப்பாவும் அங்கதான் இருப்பாரு. அவருமே அந்த முதலை தடுக்கிறதுக்காக கண்ணை வச்சு ஃபயர்லாம் பண்ணி பார்த்தா ஹீரோ அங்கதான் இருப்பான். ஆனா அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவை அந்த முதல்ல காலி பண்ண ஆனாவும் உடனே ஹீரோ கிட்ட வந்துட்டு போச்சு போ, இனிமேல் டூரிசமே மொத்தமா முடிஞ்சிச்சு, நம்மளோட கடைகள்லாம் காலி அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்பிக்கிட்டே இருக்க ஹீரோ அமைதியாக்குறத பார்த்துட்டு டே உங்க அப்பா எங்கடான்னு கேட்டா அவன் பதில் சொல்ல மாட்டான். அதுக்கு பதிலா ஆனாவை அங்கிருந்து சேஃப்டியா கூட்டு போறதுக்காக கரெக்டா அந்த தாடிக்காரனை போட் எட்டு வந்திருப்பானா. அவன் கூட போன நம்ம ஹீரோவும் பார்த்தா அந்த தண்ணியில ஒரு இடத்துல ஒரு தெப்ப மாதிரி ஒன்று செஞ்சுட்டு அங்க ஏகப்பட்ட வெடிமருந்துலாம் வச்சிருந்திருக்காங்களாமா. நம்ம ஹீரோவை டிராப் பண்ணி விட்டு போயிருந்திருப்பாங்க. சரின்னு நம்ம ஹீரோவும் அவங்ககிட்ட இருக்கிற சில மெத்த எல்லாத்தையும் தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுட்டு அந்த முதல்ல இங்க வரட்டும் அப்படின்னு காத்திருந்திருப்பான். எப்படி நம்ம ஹீரோ அந்த முதல்ல வரட்டும் அங்க காத்திருந்திருக்கானோ அதே மாதிரி அந்த முதல்ல அங்க வந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த வெடிமருந்துகளோட சேர்ந்து அந்த முதலைய பிளாஸ்ட் பண்ணணும்னு ஆனாவும் அவங்க அப்பாவும் ஒரு பக்கம் ஒரு ஹேண்ட்மேட் ராக்கெட் மாதிரி ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அந்த மெத்த தேடி அந்த முதலங்கிறது வருது. நம்ம ஹீரோவும் கண்ணை வச்சு பயங்கரமா ஃபயர் பண்றான். இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல புல்லட்டே காலி ஆயிருது. கண்டிப்பா கிட்ட வரப்போது தயாராருங்கன்னு கத்திட்டே இருக்கேன். அந்த முதல்ல ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக தாவது கரெக்டா ஆகணும். அந்த தெப்பத்துல இருந்து கீழே குதிக்க இவங்களும் அந்த ஹேண்ட்மேட் ராக்கெட்டை வச்சு ஃபயர் பண்றாங்க. அங்க இருக்கிற அந்த வெடிமருந்துகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பிளாஸ்ட் ஆக போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை அந்த வெடிமருந்து அதிகமா இருந்த காரணத்தால அந்த முதலங்கிறது கம்ப்ளீட்டா பீஸ் அங்கிருந்து சிதறி விழுக தண்ணிக்குள்ள குச்ச ஹீரோவும் மயக்கமாய ஒரு இடத்துல மேந்துகிட்டு இருப்பானா. அவனை தூக்கிட்டு வந்து சிபிஆர்லாம் பண்ணி எப்படியோ காப்பாத்துறாங்க. கட் பண்ணா அந்த ஆபீஸ்
சார் இறந்து போயிருப்பாரு. நம்ம ஹீரோவோட அப்பாவா இருக்கட்டும், மேயரா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் ஒரு இறுதி அஞ்சலி மாதிரி அந்த பார்லயே ஒரு கடைசி மெமோரியல் மாதிரி அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்னப்பா இங்கிருந்து கிளம்ப போறேன், உன்னை நான் கண்டிப்பா மிஸ் பண்ணுவேன்னு ஆனா சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படிலாம் இல்லை, ஆக்சுவலி அப்பா இங்கே இல்லை, ஸோ இனிமேல் இந்த ஐலாண்டை பார்த்துக்கிறதுக்காக நானும் இங்கேயே ஸ்டே பண்ணலான்னு இருக்கிறேன்னு சொல்ல அங்கேயே இந்த ஒரு படத்தையே முடிக்கிறாங்க. எனிவேஸ் கண்டிப்பாக இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், அதனால ஒரு சில இடங்களில் சொதப்பல்கள் இருக்கலாம். எனிவேஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரியான படங்களை தொடர்ந்து பார்க்கறதுக்காக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா?